எவ்வளோ போடணும்? இன்னும் 1 கிலோ எடுக்கணும். கையில் 4 கிலோவா எடுப்பா அப்பா 250 கிராம் எடு. 4 கிலோவா எடுக்கவா? 1 கிலோ போடணும். 4 கிலோ சொல்கிறேன். 4 கிலோ 250 கிராம். கையெல்லாம் சுத்தமாக இருக்கா? எப்பவுமே க்ளவுஸ் போட்டுக்கணும். கட்டிட்டுங்களா? சக்கரை மிக்சியில் எங்கள் டக்குன்னு எங்கள் காலத்தில் எடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்க பேக்கை. அப்படியே தள்ளிக்கோ அப்படியே பிடிச்சிக்கோ. அப்படியே தள்ளு. 4 கிலோ தான் வேணுமாம்மா? டக்குன்னு தள்ளு. பொரிச்சல் இங்கே பாப்பா. 4 கிலோ இன்னும் பாதி எது அரை கிலோ தான் இருக்கு. எடுக்கணுமே இது வேறு சொல்லிக்கணும். இப்படி கொடுப்பா. ஜல்லடி கொடு. 4 கிலோ மாவு ஒன்று சிட்டிக்கு போட்டு பாருங்க. நம்ம சொன்னதில் அந்த மூட்டை கொஞ்சம் நகர்த்தி பேக்கிங் பவுடர் எசன்ஸு. இப்போ ஃப்ளார் வந்து நம்ம 1/4 கிலோ எடுக்கிறோம். அடுத்தது சுகரை எடுத்து 1/4 கிலோ எடுத்து என்ன பண்ணணும்? கிரைண்ட் பண்ணிக்கணும். சுகர் பவுடராக வாங்குறதுக்கு பதிலாக நம்ம சுகரை இப்படி பவுடர் பண்ணிக்கலாம். கடையில் விற்கிற பவுடர் சுகரு வேறு மாதிரி இருக்கும். சத்தம் போட்டிங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எதுக்கு சலிக்கணும்? அதில் குப்பை இருக்குன்னா இல்லை. இப்போ சலிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஏர் பேக்கெட்ஸ் காட்டெல்லாம் வந்து அதை உள்ளே போகும். இப்போ நம்ம கேக்கோ ப்ரெட்டோ கட் பண்ணும்போது எப்படி குட்டி குட்டி போர்ஸ் பார்த்தீங்கன்னா மைன்யூட் போர்ஸு. இப்போ 250 கிராம்ஸுக்கு எவ்வளவு? 15 கிராம்ஸு 15 கிராம் எடுத்து ஃபைனலாக அது கூடயே போட்டு சலிக்கணும். எங்கள் பேக்கிங் பவுடர் யாரோ எடுத்தீங்களே, இது ஒரு 15 கிராம் அது கூட போட்டு ஃபைனலாக ஜலிச்சு போடணும். சுகர் பவுடர் பண்ணியாச்சா? 1/4 கிலோ இல்லை மேடம், எடையை போடல. கேக்குக்கு பொறுத்தவரை எடை போடல. சரி, முட்டையோட வெயிட்டு 50 to 60 கிராம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 1/4 கிலோனா வந்து எவ்வளோ எக் அப்போ போடணும்? இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். இல்லை ஃபஸ்ட்டு என்ன கூட இருக்கலாம். எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. யார் சொல்கிறது யாராக இருந்தாலும் வித்தவுட் பெர்மிஷன் யாரும் போகாது. 15 இது உண்டு உரை விட தங்கம் போய் நான் சொல்றதுனால வந்து சரி. மாவு ஜலிக்கிறது 5 வாட்டி 3 வாட்டி சொன்னாங்க மேடம். 5 வாட்டி இது அது இது மேடம். இது நேம் இதுனா மேடம் 1/4 கிலோப்பா. 1/4 கிலோ மேடம். மேடம் இது என்னது மேடம்? டால்டாவா மேடம்? மார்க் கிரீன். இல்லைப்பா, நம்ம 0 ஆகிட்டு தான் போடணும். 1/4 கிலோ. இது நேம் என்ன சொன்னாங்க? ஈக்குவல் மாவு சக்கரை. மார்க் கிரீன் வந்து 1/4 கிலோ. கரெக்டாக வீடு எப்படி வாங்கக்கா? நீ அச்சா ட்ரே வேறு ட்ரே இருக்கான்னு கேளுங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குது. எடை போட்டுமேண்ணா, எடை போட்டு தான் அரைச்சோம். மட்டும் எசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து எப்பயுமே வந்து பேக் சைடு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். பேக் சைடு கட் பண்ணி அதை உள்ளே போட்டு க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ட்ரே எப்பா ட்ரே பார்க்குறது சுகர் பவுடர். இப்போ கேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன எப்படி இருக்கணும்? அளவு எவ்வளோ இருக்கணும்? 1/4 கிலோ எடுத்தோம் நம்ம. சமமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். சமமாக கூட எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு சுகர் பவுட்ரு நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஃபேட்டு இதில் சேர்க்குறோம். இது ஹேண்ட் ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்ம பாம் உள்ளங்கை வச்சுட்டு ஒரே டைரெக்ஷன் இப்படி செய்ய ஆரம்பித்தோம்னா கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இந்த வலது பக்கம் செஞ்சிங்கன்னா இதே தான் செய்யணும். பாதி நேரம் கழித்து இப்படி செய்யக்கூடாது. சரியா? ஏன் செய்யக்கூடாதுன்னா, நான் வந்து இந்த காற்று துகள்கள்னு சொன்னேன் இல்லையா, ஏர் பேக்கெட்ஸு. அந்த ஏர் பேக்கெட்ஸ் வந்து நல்லா இதில் வந்து நிற்கும். நம்ம இப்படி செஞ்சுட்டே பாதியில் இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஏர் பேக்கெட்ஸு உடஞ்சி போயிடும். அப்போது என்னாகும்? நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்புறம் நம்ம பிளெண்டர் இருக்குது, அதில் போட்டு கூட நம்ம பண்ணலாம். இன்னொரு ப்ரொசீஜர்
நீங்கள் வேணால் நாளைக்கு இருக்கா இயர் இருக்கா உனக்கு கிளாஸ் இருக்குது. சரி, இது ஓவன் வந்து இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு 220ல் நீங்கள் பெரிய இது வச்சுக்கலாமாப்பா, சின்ன நம்ம 200 அப்படி வைக்கலாம், இல்லை 180 கூட வச்சுக்கோங்க. பெருசில் வந்து நமக்கு ஹீட்டு நிறைய லிட்டரலாக அந்த பிளெண்ட் நைஃப் இருக்கா, இப்போ தான் அதுக்கு தேவை நைஃபு இல்லை கரண்டி. மேடம் எப்பவுமே நம்ம இது டேபிள் மேட்டில் தான் செய்யணுமா, ஒரு பாத்திரத்தில் செய்யலாமா வீட்டுக்கு? தட்டத்தில் கூட சரி, இது மாதிரி தனியாக கூட கடப்பாக்கல் மாதிரி வாங்கி கூட போட்டுக்கோங்க. ஓகே மேடம். இல்லை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. வேறு என்ன சொல்கிறேன் பதம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம், ஆனால் மாவு போட்டு கிளறும் போது ஃபிங்கர்ஸில் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உள்ளங்கையில் பண்ணிகிட்ருக்கேன், ஓவன் ஆன் பண்ணி வச்சா பார்த்துக்கோங்க. ட்ரே ரெடியா மேடம்? அது மாவா சுகரா மேடம்? மாவு போட்ட உடனே இமீடியட்டாக உள்ளே வச்சு சுகராக தான் ஃபஸ்ட்டு போட்டுருணும். அதான் கேட்டுக்கிறேன். க்ரீம் இது பட்டர் போட்டுக்கலாம், இல்லை ஆயில் போட்டால் நம்ம இப்படி செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொன்று போடும்போது டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். லைட்டாக வேணால் அந்த ஃபேன் போட்டுக்கோங்க. கத்தி ஓரமாக எடுத்துட்டிங்களா? கையில் பட்டு போச்சு. சரி, அப்படியா? டப்புன்னு அடிக்க சீக்கிரம் 5 முட்டை அடிக்கிறியா? சொல்லிட்டு அடி. அந்த 5 முட்டை அடிக்கிறேன். இதோடவா கருவோடவா? மொத்தமே கருவோட 5 முட்டை அடிக்கணும். அடிங்க. இந்த எக்கு இந்த ட்ரே கூட இதே சரி. இப்போ பாருங்க, நல்லா இன்னும் நல்லா புசு புசு புசுன்னு வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிறது இப்படி அடிக்கணும். ஃபேன் வேணால் லேசாக போட்டுக்கோங்க. இதுதான் நான் மெனக்கட்டு இது சொல்லித்தரேன். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. சரி, தேங்க்ஸ் மேம். இல்லாட்டி அதுனா ஈஸி போட்டு எனக்கு என்ன கை செஞ்சுட்டேன். ஃபேன் 2 போட்டுக்கிறோம். கலர் வச்சு பார்த்தீங்கன்னா கலர் வச்சு நமக்கே தெரியும், நல்ல அந்த உளுந்து மாவு மாதிரி. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றுவோம். ட்ரே ரெடியூஸ் பண்ணிட்டீங்கள, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறீங்க. இப்போ வந்து திரிய கர்ட்லிங். இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா திரிஞ்சு போகும். அப்படியே ஆகக்கூடாது கர்ட்லிங்னு. எனக்கு என்ன தோணுங்க? இது வந்து நல்ல நம்ம ஒயிட் தனியாக எல்லோ தனியாக கூட பண்ணலாம். நல்லா அந்த பீக் வர்ற அளவுக்கு அடித்தோம்னா நல்ல சாஃப்டாக. இது இப்போ 2 பேர் தேவைப்படுங்க மேடம் கேக் செய்யறதுக்கு. ஒரு முட்டை 50 கிராம். 50 to 60 முட்டை. அது சொல்ல வரேன். 4 கிலோக்கு 5 முட்டை. ஊற்றிக்கிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருப்பா. மாவு போடு. மாவு போடும்போது என்ன சொன்னேன்? விரலால சுற்றணும். பாரு, ஆட்டோமேட்டிக்காக என் கை போயிடுச்சு பத்தியா. போடு போடு. முடிஞ்சுதான் முட்டை. சரி, எசன்ஸ் சரி இது போட்டுருங்க. போடுங்க போடுங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். போடலாம், ஃபுல்லாகவும் போடலாம். போடுப்பா. சரி, இது வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் அப்படியே ஊற்றணும். தோசை மாவு பதம்னு வச்சுக்கோங்க. அப்போது கெட்டியாக இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா ஆறுன பால். இது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஊற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை சுடு தண்ணி கொஞ்சம் சுட வச்சு ஆற வைங்க. பதம் சுடு தண்ணின்னு ஊற்றலாமா மேடம்? பால் இல்லைன்னா ஆற வச்சு ஊற்றணும். சரி, ஓகே மேடம்.
பேக்கிங் பவுடர் போட்டுட்டீங்க தானே? அது என்னென்ன மேம் பால் ஊற்றணும்னு சொல்கிறீங்க? இப்படி எடுத்தா இப்படி உழுகணும். தோசை பார்த்து வரணுமா? வரலன்னா அதுக்கு தண்ணி எங்கோட வெயிட் பத்தலையோ. 5 முட்டை போட்டிங்களப்பா? சரி, ஆறுன பால், பச்சை பால் என்னைக்கு ஊற்றிடக்கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பச்சை பால் ஊற்றக்கூடாது. ஹாட்டாக ஊற்றக்கூடாது இல்லைங்க? ஆமாம், ஊற்றக்கூடாது. வேண்டாம் வேண்டாம். இதான் பால் கொத்துட்டிங்களா? எசன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கப்பா. இப்போ வந்து நமக்கு ஒரு எசன்ஸ் ஒரு 10 ml. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியலையே. இது புஷ் கிடைக்கிறது இல்லையாப்பா? ஓகேப்பா. சவரினா இது ஒரு ஸ்பூன் வந்து 5 ml கிட்ட வரும். அப்புறம் 2 ஸ்பூன் போதும்ப்பா. எசன்ஸ் இது கான்சென்ட்ரேட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப எசன்ஸ் ஊற்றினாலும் கசப்பாயிரும். ஓகே மேடம். சரி, டக்குன்னு அதை எடுங்க, ட்ரே எடுங்க. நான் இந்த கையை பாருங்க, மாற்றவே இல்லை. ஆமாம் மேடம். அதே தான் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கர்ட்லிங் ஆயிரும். பாலும் சேர்ந்துன்னா எசன்ஸ் லைட்டாக புளிக்கும். இப்படி ஒரு தட்டு தட்டிடணும். தட்டு தச்சுனா அதுவாக சமமாக. எப்பயுமே வந்து இந்த வழிய இது என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அரை பாதி முக்கால் வாசி வைக்கணும். கேப் எல்லாம் வந்து இதாயிடும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணணும், போடலப்பா மேலே வேணால் வைக்கலாம். எவ்வளோ நேரம் தட்டணும்னு இருக்குதா? போதும் இல்லை சும்மா அது கேப் இதாக கேப்பு கொஸ்டினா? சரி. நீங்கள் எந்த ஊர்? ராணிப்பேட்டை மாவட்டம் மேடம். நீங்கள் ப்ளைன் கேக்குக்கு அது வேறு, அது ப்ளம் கேக்குக்கு தான் அதெல்லாம் போடணும். போதும்ப்பா. பார்த்து 20 நிமிஷம் வச்சா போதுமா? அது கொஞ்சம் வச்சு விடுங்க. உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர்? உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறும்ல. ஓகே ஓகே, நீங்கள் வைங்க மேடம், வைங்க. இப்போ சார் தெரியும். பார்த்து சுட்டுக்காதீங்க. கேக் ஸ்பாஞ்ச் கேக், ப்ளைன் கேக்கு இருக்கும். தெரியும் அதோட ப்ராசஸ். குயிக்காகிடும். நீங்கள் முதல்ல ஒரு 15 வச்சுருங்க. சரி பாப்பா குறைச்சி வைங்க. எவ்வளோக்கு வைக்கிறீங்க? 15 போதுமா? ஏன்னா இது சீக்கிரம். ஓகே, அது கீழால இருக்குது. எவ்வளோ நேரம்பா? 15 மினிட்ஸ் ஆகும். பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேப்பா. அது வெந்துருச்சா பார்க்கணும் தம்பி. எப்பவுமே கத்தி வச்சு கூட தொடக்கூட்டு வச்சு பார்க்கணும். வேகல தம்பி. அது இந்த கேக் வந்து சாப்பிடுப்பாங்க. எங்கள் கேக்
இல்லை உள்ள நடுவில் கொஞ்சம் வெந்துருச்சு வெந்துருச்சு அதுதான். மேங்கோ இப்போ சீசன் மாம்பழ சீசன் வருது இல்லை, மாம்பழத்தையும் கொஞ்சம் நல்லா நம்ம எப்படி மாங்காய் பச்சடி பண்ணுவீங்கல்ல, பச்சடி அளவுக்கு வேக வைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் திக்கா அதை அப்படி அடிக்கிட்டு அது போட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அந்த கேக்லேயே கொஞ்சம் மாம்பழம் ஃப்ளேவர் வரதுக்குலாம் அதெல்லாம் ப்ரீமியம். இப்போ நீங்கள் வந்து